வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 2023-2024 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 2023 முதல் 2024 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதுவை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், அங்காளன், சிவசங்கரன், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக் மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பரிசினை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர். கடந்த பல வருட காலமாக கல்வி சேவையில் சிறந்து விளங்கி வரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களின் இந்த கல்வியை ஊக்கப்படுத்தும் சேவையினை பல்வேறு அரசியல் தரப்பினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வியந்து பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். தனது வாழ்நாள் முழுவதும் மாணவ செல்வங்களுக்கான தனது கல்வி சேவை தொடரும் என முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பணம் இல்லை என்பதற்காக ஏழைகளுக்கான நீதி மறுக்கப்படக்கூடாது, நீதியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் பேசினார். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலகம் திறப்பு விழா நேற்று நடந்தது. மாவட்ட நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலருமான அம்பிகா வரவேற்றார். புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரசேகரன் நோக்கவுரையாற்றினார். வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ், காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் பாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆஷா, சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியும் புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான சுந்தர் தலைமை தாங்கி புதுச்சேரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலகத்தை திறந்து வைத்தார்.
பின்னர் அவர் பேசுகையில், புதுச்சேரியில் 1976ஆம் ஆண்டு சட்டப்பணிகள் ஆணையம் தொடங்கப்பட்டது. தற்பொழுது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த அலுவலகம் திறப்பது நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, ஏழை எளிய மக்களுக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும். இதுதான் சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம். ஏழைகளிடம் பணம் இல்லை என்பதற்காக அவர்களுக்கு வழங்க வேண்டிய நீதி மறுக்கப்படக்கூடாது. தங்கள் வழக்குகளை வாதாட வழக்கறிஞர்கள் இல்லை என்று யாரும் எண்ணக்கூடாது. பணம் இல்லை என்பதற்காக தனி மனிதனுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடக் கூடாது. வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கமல்ல, நீதியின் தரத்தை உயர்த்த வேண்டும். சட்டப்பணிகள் ஆணையம் வழக்குகளை மட்டும் நடத்தும் பணியை மேற்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என்ன என்பதையும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சட்டம், சட்டப்பணிகள் குறித்து அறிந்து கொள்ள உதவி எண்ணை அரசு ஏற்படுத்த வேண்டும். புதுச்சேரி சட்டத்துறை செயலர் அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார். இவ்விழாவில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், சட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் காரைக்கால் மாவட்ட நீதிபதி முருகானந்தம் நன்றி கூறினார். புதுச்சேரியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரி மாநிலத்தில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதி மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலாளர் முத்தம்மா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள இருளர் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளை திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி டிஎன் பாளையம், பாகூர், கோர்க்காடு, கொத்தபுரி நத்தம், காட்டேரிக்குப்பம், இருளர் சந்தை, சஞ்சீவி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து இருளர் இன மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். அப்பொழுது பெண்களுக்கு பொது கழிப்பிடம், சாலை வசதி, சுடுகாடு வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முன்வைத்தனர். அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா உறுதியளித்தார். பள்ளி மாணவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தேசிய ஞான கும்பம் 2024 விழா புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. வரும் 21ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல், கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல் மற்றும் கற்றல்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளது என கூறினார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உத்தரகாண்ட் மாநில கல்வி அமைச்சர் தான்சிங் ராவத், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து கல்லூரி மாணவனுக்கும் இலவச சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், பல்கலைக்கழகத்தில் 25% இட ஒதுக்கீடு வழங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய புதுவை மாநிலத்தில் தேசிய ஞானகும்பம் 2020-24 என்ற நிகழ்வானது நவம்பர் 21 23 வரையிலே 3 நாட்கள் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கல்வி மேம்பாட்டு கேந்திரம் என்ற அமைப்பும், புதுச்சேரி அரசு மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த நிகழ்வானது நடைபெறப்படுத்த இருக்கின்றது. இந்த நிகழ்வுடைய நோக்கம் இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் மற்றும் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல். இதுதான் இதனுடைய நோக்கம். இதன் மூலமாக
நம்முடைய நவீன கல்வி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய இந்திய அறிவினுடைய மறுமலர்ச்சி, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே குறிப்பாக தாய்மொழி கல்வி, அது மட்டுமல்லாமல் கற்றலினுடைய மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான கலந்துரையாடல்கள் போன்ற நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே மாண்புமிகு துணைநிலை ஆளுநர், புதுவை மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய தலைவர் அவர்கள், மரியாதைக்குரிய காலாப்பட்டு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் மற்றும் நம்முடைய உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து கல்வி அமைச்சர் கான் சிங் ராவத் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதனுடைய கல்வி கேந்திர மேம்பாட்டினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வினோத்ஜி அவர்கள், முனைவர் சந்தோஷ்குமார் அவர்கள், அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருக்கின்ற பேராசிரியர்கள், முனைவர்கள், கல்லூரியுடைய வைஸ் சான்சலர், அதே போல புதுவை மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் மரியாதைக்குரிய தரணிக்கரசு அவர்கள், பல்வேறு இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற கல்வியாளர்கள், அதே போல மயிலத்திலே இருந்து மயிலம் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற மயிலம் பொம்மபுரி ஆதீனம் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான கல்வியாளர்கள்லாம் இந்த மாநாட்டில் இந்த 3 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஞான கும்பம் 2020-24 என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். 21ஆம் தேதி மாலை 2:30 மணிக்கு ஒரு வண்ணமயமான ஒரு தொடக்க விழா, நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றுகின்ற வகையிலே அந்த தொடக்க விழாவானது இருக்கின்றது. அதிலே நம்முடைய அறிவு சார்ந்த பல்வேறு கண்காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கண்காட்சியை மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஏம்பலமா செல்வம் அவர்கள் அதை துவங்கி வைத்தார். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு தரப்பட்டியல்ல நம்முடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இன்றைக்கு முன்னிலை பெறக்கூடிய ஒரு சூழல் தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் வேணும்னா அது பின்னோக்கி சென்றிருக்கலாம். அதற்கான அனைத்து பூர்வாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்டிஸ் வேக்கண்ட் இருக்குது. இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்டிஸ் எல்லாமே இன்னைக்கு நிரப்பி இருக்கிறாங்க. அந்த பணியிடங்கள், காலி பணியிடங்கள், பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய புதுவை மாநில அரசு சார்ந்த கல்லூரிகளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 167 பேராசிரியருடைய அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அதையும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகள், நம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற அவர்களுக்கு ஏற்ற அந்த வசதி வாய்ப்பு, கட்டட வசதி வாய்ப்பு, இப்படி பல்வேறு வகையில இந்த வசதிகள்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளியில பயிலுகின்ற மாணவருக்கு அந்த இலவச பேருந்து நம்ம விட்டுருக்கிறோம்.
கல்லூரியில படிக்கிற மாணவர்களும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பேருந்துல போறாங்க. கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் எங்களுக்கும் வேணும், தனியா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது வந்து அரசுடைய பரிசீலனை இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் வெகு விரைவாக அதை ஏற்பாடு செய்து நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கடைசி கட்டத்துல தான் நம்ம கெட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு அரசுதான் வந்து அதாவது எப்போது பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் புதிதா அறிவிக்கின்ற பொழுது அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணி ஒப்புதல் வாங்கி அந்த திட்டத்தை ஒரு புதிதா அந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது நிர்வாக சிக்கல், நடைமுறை சிக்கல் நிறைய நேரத்தில் இருப்பது உண்டு. அதனால காலதாமதம் ஏற்படும். நாம ஒரு தடவை அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டோம்னு சொன்னா அடுத்தடுத்த வருகின்ற ஆண்டுகள்ல அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதில் நமக்கு வந்து எந்தவித சிரமமும் இருக்காது. எனவே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில நேரத்தில் அந்த குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் வருங்காலத்தில் அது மாதிரியான குறைபாடுகள் இல்லாம சரி செய்வதற்கு ஒரு நடவடிக்கை நாம் இந்த அரசாங்கம் எடுக்கும். நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நுண்ணுயிர் எதிர்ப்பு என்பது உலகளாவிய சுகாதார மற்றும் சமூக பொருளாதார நெருக்கடியாகும். இது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியம், உணவு உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. மருந்து எதிர்ப்பு நோய் கிருமிகள் அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தலாக உள்ளன. சில நேரங்களில் நுண்ணுயிர் காரணமாக தொற்று நோய்களை குணப்படுத்துவதும் கடினமாக உள்ளது. எனவே நுண்ணுயிர் எதிர்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதன் நன்மைகள், பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நுண்ணுயிர் விழிப்புணர்வு வாரம் வருடா வருடம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என 200க்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து கடற்கரை சாலையில் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். இப்பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குநர், சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் ஓட்டுநர்களுக்கான தகுதி தேர்வு வரும் 23ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளங்கோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி தீயணைப்பு துறையானது கடந்த 22ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தீயணைப்பு துறைக்கான ஆட்கள் தேர்வுக்கான அறிவிப்பினை வெளியிட்டது. இதில் தீயணைப்பு வீரர், டிரைவர் கிரேட் 111 பதவிக்கான நேரடி ஆட்சேர்ப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டது. இதற்கான உடற்தகுதி தேர்வு கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் கடந்த பிப்ரவரி 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற உடற்தகுதி தேர்வில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கான ஓட்டுநர் தகுதி தேர்வு வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் நடைபெற இருக்கிறது. விண்ணப்பதாரர்கள் விரிவான தகவல்களுக்கு recruitment.py.gov.in என்ற இணையதளத்தை பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இறைச்சி கழிவுகளை பொதுவெளியில் கொட்டுபவர்களின் இறைச்சி கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து எல்லைக்குட்பட்ட பாகூர் ஏரிக்கரை, கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், காட்டுக்குப்பம், மணப்பட்டு, கன்னியகோவில், மது கிருஷ்ணாபுரம், மணமேடு, கரையாம்பத்தூர் ஆகிய கிராம பகுதிகளில் பன்றிகள் அதிக அளவில் இருப்பதாக கண்டறியப்படுகிறது. பன்றிகள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிவதால் சுகாதார சீர்கேடுகள் மற்றும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் பன்றிகள் மற்றும் கால்நடைகள் பொதுவெளி மற்றும் சாலைகளில் சுற்றித் திரிவதால் அடிக்கடி சாலை விபத்துகள் நிகழ்ந்து வருகிறது. தங்களது பன்றிகள் மற்றும் கால்நடைகளை பட்டியில் அடைத்து வளர்க்க வேண்டும். பன்றி வளர்ப்போர் பாதுகாப்பான முறையில் பன்றிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் இறைச்சி கடைகள் மற்றும் திருமண மண்டபங்களில் ஏற்படும் கழிவுகளை உரிமையாளர்கள் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் கொட்டுவதால் துர்நாற்றம் ஏற்படுகிறது. மேலும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் உள்ளது. எனவே மேற்கண்ட நடைமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறது. தவறும் பட்சத்தில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தப்படும் என்பதோடு கோழி கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.
புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் பிரச்சினையில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை மின்துறை தனியார் மயம் குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதில் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அரசு முடிவெடுக்கும். ஆனால் புதுவை மின்துறையில் சுமார் ரூபாய் 300 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்களில் பாக்கியை வசூலிக்காமல் அதை மக்கள் கட்டணத்தில் ஈடுகட்டுவதாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றன. அரசு துறைகளில் கூட மின்துறைக்கான கட்டண நிலுவை உள்ளது. ஆகவே அனைத்து மின்கட்டண பாக்கிகளையும் வசூலித்து வருகிறோம். புதுவையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு மின்மாற்றி உள்ளிட்ட சாதனங்கள் அமைக்கப்பட்டவை. அவை தற்பொழுது பழுதாகிவிட்டன. அவற்றை மாற்றுதல் உள்ளிட்டவற்றுக்கு பெருந்தொகை தேவைப்படுகிறது. மேலும் அதிக மின் தேவை ஏற்பட்டுள்ளது. மின் கொள்முதலின் போது மின்கசிவு போன்றவற்றாலும் நஷ்டத்தை தவிர்க்க முடியவில்லை. ஆகவே மின்துறை உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காகவே தனியார் மய சேவை என்ற கட்டாய நிலை உருவாகிறது. மின்சார கொள்முதல் கட்டணம் உயரும் போது மின் கட்டணத்தை உயர்த்தும் நிலை ஏற்படுகிறது. ஆனாலும் மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அரசு மானியம் வழங்கியுள்ளது என்றார். வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்றும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்கள், பெற்றோருக்கு போக்குவரத்து விதிமீறல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். குறிப்பாக அவர் பேசுகையில், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டக்கூடாது, அதிவேகத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது, ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும், சிக்னல்களில் விதிகளை மீற வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை கூறினார். மேலும் போக்குவரத்து விதிமுறல் தொடர்பான குறும்படமும் காண்பிக்கப்பட்டு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து பாதுகாப்பு பணியில் 300 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்ய சுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் வார இறுதி நாட்கள், விடுமுறை தினங்களில் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதனால் வாகனங்கள் நிறுத்துதல் உள்ளிட்டவற்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குளிப்பதை தவிர்க்கவும், பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்கவும், மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் வார இறுதி நாட்களில் கூடுதலாக 200 போலீசாரும், போக்குவரத்தை கண்காணிக்க 100 போலீசாரும் என மொத்தம் 300 பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுவர். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை பிடிக்க கூட்டங்களில் சாதாரண உடையில் போலீசார் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மது அருந்துமிடம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு ரோந்து நடைபெறும். சமூக விரோதிகள் புதுச்சேரியில் நுழைவதை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும். பேருந்து, ரயில் நிலையங்களில் போலீசார் சோதனையிடுவதுடன் தங்கும் விடுதிகளிலும் அவ்வப்போது சோதனையிடப்பட உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.